Dear students and parents, so examinations is around the corner. Public examinations வந்து ரொம்ப ஷார்ட்டாக வரப்போகுது. Greetings from Oxford English Academy. I am Umar Farooq, Director of Oxford English Academy from Tirupattur. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட், அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நீங்களே ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. நாம எந்த விஷயத்தை வந்து அடிக்கடி பார்க்குறோமோ, நம்ம கண்களில் படுதோ, அந்த விஷயத்தை நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணும். நீங்கள் உங்கள் டேபிளில் படிக்கிற டேபிளில் ஒரு சின்ன ஷீட்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க. அந்த சீட் எடுத்துட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு இலக்கு, நான் வந்து இந்த 20 டேஸில் இத்தனை % எடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ் இருக்குது, நான் ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் தமிழில் வந்து 90% நானே ஒரு டெஸ்ட் வச்சு உங்களுக்கே ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி நீங்களே வச்சுருக்கேன், எடுக்க போகிறேன். இங்கிலீஷ் இருக்குது, இங்கிலீஷில் நான் வந்து ஒரு 90 எடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஒரு இலக்கை நீங்கள் எழுதி, பேப்பர் எழுதி நீங்கள் உங்கள் டேபிளில் ஒட்டணும். யூ ஷுட் சி ஆன் த டேபிள் எவ்ரிடே. என்ன நீங்கள் ஒட்டிக்கலாம், அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும். அப்படி நீ அடிக்கடி அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் பதிஞ்சு அது உங்களை தூண்ட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், ஓகே 90% அழகா, சிம்பிள், ஈஸியாக உங்களை எழுத முடியும். அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 100% ஃபார் ஆல் சப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத எழுதி உங்களோட இதில் வச்சுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், ரிலாக்ஸ்டாக படிக்கணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். மார்னிங் ஒரு 3 hours, ஸ்கூல் விட்டு வரீங்களா, டியூஷன் போகிறீங்களா, போயிட்டு வந்துட்டு ரிலாக்ஸ்டாக உங்கள் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிக்கிட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சப்ஜெக்டாக மைண்டில் ரிவிஷன் பண்ணி பாருங்கள். பெட்டர் படித்ததை நீங்கள் எழுதி பாருங்கள். இப்போ இங்கிலீஷ் அப்படின்னா கிராமர் நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சர்டன் திங்ஸ் தான் கிராமர் வரும். அதே மாதிரி உங்களுக்கு அதிகமாக வந்து இதில் பெரிய டிப்ஸ் கொடுக்கறது ஒன் வேர்ட். எல்லா சப்ஜெக்டில் ஒரு ஒன் வேர்டை நல்லா தரவு பண்ணுங்கள், அதை ரிவிஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ஒரு 3 years பேக் உள்ள கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ், எல்லா பேப்பர்ஸும் வாங்கி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். அதுலேருந்து தான் ரிப்பீட்டடாக வரும். இதை நீங்கள் செய்யுங்க. 2 விஷயம் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்களே ஒரு இலக்கு வச்சுக்கோங்க. இந்த உங்களுக்கு நீங்களே மிகப்பெரிய போட்டியாளராக மாறுங்க. அந்த விதம் வந்து நீங்கள் பீட் பண்ணுங்கள். அடுத்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். 3வது விஷயம், பேஷனோட சந்தோஷமாக ரிலாக்ஸ்டாக படிங்க. உங்களை நீங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக படிக்க வேணாம். ஸ்ட்ரெஸ் அறவே இருக்கக்கூடாது. எக்ஸாம்ஸ் பார்த்து பயப்படவே வேணாம். ஸோ நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் பண்ண நிறைய சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ், மிகப்பெரிய ஸ்காலர்ஸ், இவங்க எல்லாமே ஃபாலோ பண்ண மெத்தட் தான் இந்த மெத்தட். ஸோ உங்கள் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. உங்கள் மைண்டு ஃப்ரீயானா உங்கள் பாடி அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஃபுட் ரொம்ப முக்கியம். நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க. ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. விட்டமின் ஏ ஃப்ரூட்ஸ், விட்டமின் B1 அதெல்லாம் பிரெயின் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸில் ஃபுட்டு, நிறைய ஃபிஷ் சாப்பிடுங்க. ஃப்ரைடு ஃபுட்டு, இந்த ஃபாஸ்ட் ஃபுட்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் பண்ண முடியும். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றிங்கிறது உங்களுக்கு மிக விரைவில் இருக்குது. நீங்கள் வெற்றி அடைஞ்சதா நீங்கள் உங்களை நினச்சிக்க ஆரம்பிச்சுங்க. இப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. பட் உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க,